நேயர்களே, மத்திய கிழக்கில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பரபரப்பான அரசியல் சூழல், ஈரான் கோரிக்கைகளை வச்சுட்டாங்க. பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் வர வேண்டுமென்றால் கோரிக்கைகள், முக்கியமாக 3 கோரிக்கைகளை வைத்திருக்கிறாங்க. நேற்று அப்பாஸ் அராகச்சி ரஷ்யாவுக்கு சென்றார். ரஷ்யாவில் போய் பார்த்தார். பாகிஸ்தானுக்கு போய் பாகிஸ்தானில் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு அதை திறந்து பார்த்து முடிவு செய்யுங்க, 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாம் ரெடியாக இருக்கிறோம், ஆனால் இதை அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். உடனே பாகிஸ்தான் என்ன கோரிக்கை கொடுத்துருக்கு அப்படின்ட்டு கவரை பிரித்து பார்த்து அமெரிக்காவுக்கு மெசேஜ் கொடுத்தாங்க. இன்றைக்கு அமெரிக்காவில் மிக முக்கியமாக ஈரானுடைய கோரிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் தற்போது செய்திகள் வந்திருக்கிறது. அப்படி என்ன கோரிக்கை வச்சாங்க? முதலாவது கோரிக்கை, ஹெர்மூஸ் வளைகுடாவிலிருந்து பிளாக் கார்டை எடுத்துடணும். 2வது கோரிக்கை, போர் எங்கள் மீது தாக்குதலை நிறுத்தி உடனடியாக அனைவரும் வாபஸ் பெற வேண்டும். 3வது கோரிக்கை, எங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, இதுவரை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடைகள், பணத்தை எல்லாம் ரிலீஸ் பண்ணணும். இதை ரிலீஸ் பண்ணதை இந்த 3ஐயும் நீ செஞ்சிட்டா நம்ம அடுத்த கட்டம் பேசலாம். அடுத்த கட்டம் பேசும்போது ஈரான் சொன்னது, அணு ஆயுதங்களை குறித்து நாம் பின்னாடி பேசிக்கிடலாம், இப்போ உடனே ஹெர்மூஸை திறந்துருங்க. ஹெர்மூஸை திறந்தால் பெட்ரோல் எல்லாம் போயிடும், உலகம் அமைதியாகும். 2வது, எங்கள் மீது விதிக்கப்பட்ட பணத்தை எல்லாம், தடைகளை எல்லாம் நீக்கணும். போர் செய்வதிலிருந்து எப்போதும் நாங்கள் செய்ய போவதில்லை என உறுதி கொடுக்கணும். இந்த 3 கொடுத்தா நாங்கள் போரை நிறுத்துகிறோம், சமாதானம் பேசலாம் ஏன்னா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு ஏன் இந்த நிர்பந்தம்னா, அமெரிக்கா போர் செய்யும் நிர்பந்தத்தில் இல்லை, பலகீனமாக இருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய ஆயுத குடங்களில் 50% மேற்பட்ட ஆயுதங்கள் பயன்படுத்தியாச்சுன்னு நியூயார்க் டைம்ஸும் மற்ற நாளேடுகளும் சொல்லிட்டாங்க. அமெரிக்க அதிபருக்கு உள்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பமும், அரசியல் சூட்சமும், அரசியல் உலக அளவில் அவரால் இழந்திருக்கக்கூடிய பல நட்பெயர்களும், செக்ஸுவல் ஸ்கேண்டல் மற்றும் திட்டமிடாத போர், அப்புறம் மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நவம்பர் மாதம் மாகாண தேர்தல்களில், அமெரிக்கா இடைக்கால தேர்தல்களில் பெரும் சரிவை ஏற்படுத்த வேண்டும், 40 விழுக்காடு மெஜாரிட்டி அவர் இழந்திருக்கிறார் என்றும், ரிப்பப்ளிக்கன் கட்சி இந்த முறை தோல்வியை நோக்கி பயணிக்கிறது. ஆகவே அமெரிக்கா ரெசஷன், மந்தநிலை, பொருளாதார சிக்கல், கடன் பிரச்சனைகள், அதை போன்ற அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய மூலாதார பிரச்சனைகளுக்கான விலையேற்றம், அதாவது என்ன சொல்கிறது, இன்ஃப்ளேஷன், இப்படி பல சிக்கல்கள் அமெரிக்காவில் இருப்பதால் உடனடியாக இந்த பேச்சை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுனால ஈரான் தெளிவாக சொல்லிட்டு, ஆனால் வழக்கம் போல் அமெரிக்க அதிபர் சொல்கிறாரு, எங்கள்கிட்ட தயவு செய்து போயிருங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னதாக பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்கார். இந்த அளவுக்கு ஒரு கேவலமான அரசியல்வாதி நம்ம பார்க்கல. ஈரான் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, பிளாக் கார்டை எடுத்துகிட்டு நீங்கள் போங்க, போரை நிறுத்துறன்னு உறுதி சொல்லுங்கள், எங்களுக்கு மேல் விதிக்கப்பட்ட தடைகளை நீக்கிருங்க. இந்த 3ஐயும் செஞ்சுட்டு நாம் அடுத்ததில் பேசுவோம். அடுத்த அணு ஆயுதத்தை பற்றி பேசுவோம், ஹிஸ்புல்லா இஸ்ரேலை பற்றி பேசுவோம், மற்றதெல்லாம் நம்ம பேசிக்கலாம். பாலிஸ்டிக் மிசைலை பற்றி பேசலாம், ஃப்ராக்சி சப்போர்ட் பற்றி பேசலாம், இப்படி 10 கண்டிஷனையும் பேசலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, கரோலின் லேவிட் என்ன சொன்னாங்கன்னா, ஈரான் எங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய இந்த வேண்டுகோள் will consider that is pending on that has been under scanner or discussing. The projection is going on. இந்த நடவடிக்கைகள் நாங்கள் உன்னிப்பாக கவனிப்பது, அது குறித்து கலந்தாலோசனை செய்வது, நுணுக்கமான விவகாரங்களில் ஈடுபது என்பது எங்களுடைய சிச்சுவேஷன் ரூமில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், பீட் ஹெர்ட்ஸ், மார்க்கோ ரூபியோ, ஜேடி வான்ஸ், இன்னும் பல தலைவர்கள் பேசுகிறோன்ட்டு அறிவிச்சிட்டாங்க. நிராகரிப்போம் என்று அவர்கள் அறிவிக்கவில்லை.
காரணம் அவர்களின் பலகீனம். காரணம் அவர்களின் பலகீனம். அவர்களால் தொடர்ந்து போர் செய்ய முடியாது. அப்படி போர் செய்தால் ஆயுதங்கள் தேவை. ஆயுதங்கள் இல்லை. இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி காப்பி தூள் போட்டு ஆயுதங்களை செய்ய முடியாது. ஜிஎம் மற்றும் ஃபோர்டு கம்பெனியில் ஆயுதங்களை செய்வதற்கு அமெரிக்கா ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. அது வருவதற்கு இன்னும் 3 ஆண்டுகள் ஆகலாம். இப்போ அமெரிக்க பத்திரிகைகளை சொன்ன மாதிரி மத்திய கிழக்கில் ஈரானுடைய கைகள் ஓங்கி இருக்கிறது. அப்பர் ஹேண்ட் பெரிய அளவில் போயிட்டு ஈரானில், மத்திய கிழக்கில். இப்போ அமெரிக்கா பணிய வேண்டுமென்றால் அமெரிக்காவுக்கு உலகளாவில நிர்பந்தம். நேட்டோ நாடுகள் நாங்கள் வரமாட்டோம், பேசி தீக்கலாம், ஹெர்மூஸில் சண்டெல்லாம் பிடிக்க நாங்கள் வரமாட்டோம், அவங்க அறிவிச்சிட்டாங்க. நீங்கள் தைரியம் இல்லாத எதை சொன்னாலும் சொல்லிட்டு போப்பா, நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர்களுக்கு சவுதி அரேபியா போன்ற நாடுகள் இன்றைக்கு வெறுப்பில் இருக்கிறார்கள். ஒபேக் கூட்டமைப்பிலிருந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் விலகிவிட்டார்கள். காரணம், தாங்கள் பெரும் இழப்பை சந்தித்த போதும் எந்த ஒரு உதவிகளும் தங்களுக்கு கிடைக்கல. இது அமெரிக்காவுக்கும் அவர்களை விட்ட ஒரு சவால் தான். எல்லோருமே குழப்பத்தில் இருக்கிறார்கள். அமெரிக்காவோடு இனி தொடரலாமா, தொடரக்கூடாதா? நமக்கு உரித்த நேரத்தில் அமெரிக்கா நமக்கு பாதுகாப்பு தரவில்லை, நம்மை காக்கவில்லை, நாம் அழிந்தே போகிறோம். ஹெர்மூஸ்லேருந்து சரக்கு வரல, சரக்கு அனுப்ப முடியல. பாபல் மந்த் அடுத்த இதில் தரப்பண்ண போகிறேன்னு சொல்கிறான். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் எல்லாம் அழிந்தது. அது மட்டும் இல்லாமல் புரூஜ் அல் கலீஃபா எல்லா இடங்களிலும் அழிந்து போய்விட்டது. சுற்றுலாத்துறை அழிந்து விட்டது. ஃபினான்சியல் செக்டோரியல் கடன்கள், ஏகப்பட்ட பிரச்சனை. அப்போ அமெரிக்காவுக்கு அவருடைய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய அரபு நாடுகளிடத்திலிருந்து ஆதரவு இல்லை, யூரோப்பியர்களிடத்தில் ஆதரவு இல்லை, உள்நாட்டு மக்களிடத்தில் ஆதரவில்லை, இளைஞர்களிடத்தில் ஆதரவில்லை, ஆயுதங்கள் இல்லை, பணபலம் இப்பொழுது குன்றி வருகிறது. நாட்டில் வாங்கும் திறமை மக்களுக்குள் பெரும் டிஸ்டன்ஸ் சூழ்நிலை உருவாக்குகிறது. இன்னும் எத்தனை காலம் நீங்கள் போரிடப் போகிறீர்கள்? நீங்கள் எத்தனை காலம் போரிட்டாலும் போரிடாவிட்டாலும் உங்களால் வெற்றி கொள்ள முடியாது. அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் தொடர்ந்து ரெடியாக இருக்கிறோம், எங்கள்கிட்ட அந்த அளவுக்கு ஆர்சனல் இருக்குது, ஆனால் நாங்கள் ரிவோக் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத இன்றைக்கு அவர்கள் அறிவிச்சிட்டாங்க. இரண்டாவது, ஈரானுடைய பலத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னா, அப்பாஸ் அராகச்சி ஓமனுக்கு சென்று, பாகிஸ்தானுக்கு சென்று, ஓமனுக்கு சென்று, ரஷ்யாவுக்கு சென்றார். ரஷ்யாவில் அவர் புட்டினை சந்திக்கிற போது புட்டின் பாராட்டினார், வெரி கரேஜ்ஃபுல் சொசைட்டி, ரொம்ப தைரியமான மக்கள் என்று பாராட்டினார். ஹாவ் டு டன், அவர்களால் சில விஷயம் முடிஞ்சிருக்கிறது. ட்ரோன் சிஸ்டம் மற்றும் ஏவுகணைகள் தொழில்நுட்பம், ரெடார் சிஸ்டம், Su-34, 57 போன்ற ஏர் ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் கொடுக்கப்படும். அப்பப்போ வருஷம் அது புதுப்பிக்கப்படும் என்ற செய்தி அமெரிக்காவை கதிகலக்க வைத்திருக்கிறது. மௌனமாக இருந்த ரஷ்யா இப்போது முதலாக லெவேரோ டிஸ்க்ளோஸ் டு த மீடியா. அவர் என்ன சொன்னாருன்னா, உலகத்தினுடைய எண்ணெய் வளங்களை ஆட்கொள்வதற்கு அமெரிக்கா சதி செய்கிறது, அதை ஈரான் முறியடிக்கிறது, நாங்கள் கூட நிற்போன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அமெரிக்காவுக்கு இனி இதுவரை அவர்கள் நடத்தி எதுவும் வெற்றி கொள்ளாதது, இனி எப்படி ரஷ்யாவினுடைய அதை அவர்களால் வெற்றி கொள்ளப் போகிறார்கள் என்ற கேள்வி ஒரு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ 2 விஷயங்களை நாம் இங்கே பார்க்க வேண்டும். மத்திய கிழக்கில் கைகள் உயர்ந்துவிட்ட நிலையிலே ஈரான், ஒபேக் கூட்டமைப்பிலிருந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வெளியேறியது. 3வது, அப்பாஸ் அராகச்சியிடம் வைத்த கோரிக்கைகள் வில் கன்சிடர்ட் த ஆன்கோயிங் ப்ராசஸ், சிச்சுவேஷன் ரூமில் போயிட்டு இருக்குன்னு அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர், இளம் செய்தி தொடர்பாளர் கரோலினா லெவிட் நேத்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறது. உலகம் முழுவதும் அதை எதிர்பார்க்கிறார்கள். இப்போ ஈரான் சொல்கிற இந்த 3 கருத்து தான்.
ஒன்றாவது பாயிண்ட் ஹெர்மூஸில் பிளாக் ஹெட்டை ரிமூவ் பண்ணிடு. இரண்டாவது பாயிண்ட் போரே நாங்கள் செய்ய மாட்டோம், அடிக்க மாட்டோம்னு எழுதி கொடுத்துரு. மூன்றாவது எங்கள் மீது இருக்கக்கூடிய தடைகளை, எக்கனாமிக்கல் பேரியர் அண்ட் ஆப்ஸ்டக்கல் தட் ஷுட் பி ரிமூவ், கண்டிப்பாக அது ரிமூவ் செய்யப்பட வேண்டும். இந்த மூணையும் நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்கன்னு வைங்க, நான் பேச வர்றோம். அணு ஆயுதங்களை நம்ம அதை எப்படி வச்சுக்கிடலாம், எவ்வளோ காலத்துக்கு என்ரிச்மெண்ட்ஸ் பண்ணுறதை பற்றி பேசலாம், அப்புறம் மற்ற விஷயமெல்லாம் பேசிக்கலான்னு சொல்லிட்டாங்க. இப்போ அமெரிக்கா சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவதே மேல், இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு. இப்போ அமெரிக்க அதிபர் பெணாத்தி கொண்டு இருக்கிறார். வெளியே என்ன சொல்லியிருக்காரு, இதுதான் அவங்க சொன்னது, பாகிஸ்தான்கிட்ட கொடுத்தாங்க, அசீம் முனிர்கிட்ட, அசீம் முசீர் டு பி கன்வேட் அங்கே பண்ணிட்டான். ஆனால் அமெரிக்க அதிபர் ஓவராக தெளிய சொல்கிறாரு. ஈரான் இவர்கிட்ட தெரிவிச்சதான். என்ன தெரிவித்தது, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், நாங்கள் ரொம்ப செதஞ்சு போயிட்டோம், எங்கள்கிட்ட எப்படியாவது சமாதானத்துக்கு வாங்க, ஹெர்மூஸை திறந்து விடுங்கோ அப்படின்னு கெஞ்சியதாக ஒரு அமெரிக்க அதிபர் பொய் சொல்கிறார். அவர் மீது பால் ரூமில் ஒரு நாளைக்கு முன்னாடி செக்ஸுவல் ஸ்கேண்டர் ஜெஃப்ரி எட்வர்ட் எப்ஸ்டீனோடு அவர் இருந்த அந்த செக்ஸுவல் விவகாரம் படம் பிடித்து காட்டப்பட்டது. துப்பாக்கி சூடு நடந்ததெல்லாம் பொய் என்று அமெரிக்க மக்கள் நம்புகிறார்கள். அப்படியே ஒன்றும் இல்லை. ஹில்டன் ஹோட்டலில் சில நாட்களுக்கு முன்பே கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட ஹோட்டலில் ஒருவன் இருக்கான், அவன் பேர் கோல் தாமஸ் அலைன். அவன் எப்படி சுட்டான், அவன் எப்படி உள்ளே கொண்டு வந்தான் அப்படின்னா, அமெரிக்க அரசு சொல்லுது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்குள்ளே ஹிட் பண்ணி உள்ளே கொண்டு வந்துட்டான். அவனுக்கு ஒரு ஆட்டோமொபைல் கேமரா, அதாவது ஆட்டோமேட்டிக் கன், இன்னொன்று கையில் இருக்கக்கூடிய ரிவால்வர், கத்திலாம் கொண்டு வந்திருக்கான். இது அவன் பால்ரூமுக்கு மேலே ஷூட் பண்ணி அதை ஒரு பெரிய படப்பிடித்து காட்டி ஜேடி வேன்ஸை கோட்டை பிடிச்சி இழுத்தவும், இவரை தூக்கிட்டு போகிறனும், மெலோனி பக்கத்தில் டிஸ்கஸ் பண்ணது, இதையெல்லாம் அமெரிக்க மக்கள் ரசிக்கவில்லை. அமெரிக்க மக்கள் நாட் லைக் தட். ஏற்கனவே கலிஃபோர்னியா, பென்சில்வேனியா, ஃப்ளோரிடாவில் நடந்த 3 இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம் இதுவும் நான் தேசத்திற்காக செய்கிறேன் என இவர் விளையாட்டுகளை போட்டார். அது எடுபடலை. ஆகவே இந்த சூழ்நிலையில் ஈரானோடு ஒரு போர் நிறுத்தத்திற்கு வந்தே ஆக வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்திற்கு அமெரிக்க அதிபர் உருவாகியிருக்கிறார். இந்த 3 விஷயங்களும் என்ன நடக்க போகுது, ஒரு இன்டெஃபினிட்டிவ் போர் நிறுத்தம் இப்போது அமலில் இருக்கிறது. நாளை மற்றும் பல புதிய செய்திகளோடு நாம் சந்திப்போம். நன்றி.